ஆன்மீகவாதியாகவும் சுதந்திர போராட்ட தியாகியாகவும் வாழ்ந்த முத்துராமலிங்க தேவர் அவர் பிறந்த நாளான அக்டோபர் 30, 1963 மறைஞ்சாரு. பசும்பொன்னார் மறைந்த அன்று பேரறிஞர் அண்ணாவும் புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் நேரில் போய் நினைவஞ்சலி செலுத்தினாங்க. 1973 பசும்பொன் கிராமத்துக்கு நேரில் போய் முத்துராமலிங்க தேவர் ஜெயந்தி விழாவில் மறைந்த முன்னாள் முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் கலந்துக்கிட்டாங்க. 1977 புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமா தென் மாவட்ட மக்களின் கோரிக்கையை ஏற்று 1978 முதல் பசும்பொன் தேவர் ஜெயந்தி விழாவை அரசு நிகழ்ச்சியை நடத்த எம்ஜிஆர் அவர்கள் உத்தரவு போட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் 1978 மத்திய அரசுக்கு பரிந்துரை செய்து பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் தபால் தலை வெளியிட அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் கோரிக்கை வச்சதுனால மத்திய அரசு தபால் தலையை வெளியிட்டாங்க. 1980 தமிழ்நாடு சட்டமன்றத்தில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் முழு உருவப்படத்தை அன்றைய முதலமைச்சர் எம்ஜிஆர் அவர்கள் திறந்து வச்சாங்க. 1905 சென்னை நந்தனம் சந்திப்பில் பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு முழு உருவ வெண்கல சிலையை அமைச்சாங்க அப்போதைய முதல்வர் ஜெயலலிதா. 2010 பசும்பொன் முத்துராமலிங்க தேவருக்கு தங்க கவசம் அணிவிக்க மக்கள் கோரிக்கை வச்சதுனால 2014 பிப்ரவரி 9 அதிமுக சார்பில் சுமார் 4.5 கோடி ரூபாய் மதிப்பிலான 13 கிலோ தங்க கவசத்தை தேவர் சிலைக்கு அணிவிக்க அம்மா வழங்கினாங்க. சமீபத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி மதுரை விமான நிலையத்திற்கு பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் பெயரை சூட்டணும்னு கோரிக்கை வச்சாரு. இப்படி அன்றிலிருந்து இன்று வரை பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அவரோட பெருமைகளை போற்றுவதில் அதிமுக முதலிடத்துல இருக்கு.